அன்பினர்களே, இன்று இரவு வரையும் அவங்களுக்கு இது காலை செய்தியாக வருகின்றது. இன்று வெள்ளி மாலை நள்ளிரவு வரையும் நடைபெற்ற செய்திகளை தொகுத்து வருகின்றோம். அவங்களோட ஈரானின் 83வது அலை, அதாவது ட்ரூப்ரமிஸ் 4 அலையின் 83வது அலைகள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. வளைகுடா முழுவதும் மட்டுமல்லாமல் இஸ்ரேல் நாட்டிற்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு செய்தியாகவும், ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள்ல ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அடிச்சு பின்றான் பாவி. நாம் பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லை, அது ஒரு ஒதுங்கி ஒரு நொஞ்ச படம் மாதிரி, ஒரு தோற்று போன படை மாதிரி இருந்துட்டு திடீர்னு இந்த பாம்புகள் காற்று குடித்து எழும்பது போன்று எப்படி எழும்பி வேகமாக அடிக்கிறான் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இஸ்ரேலுக்குள்ள பாக்குறாங்களாம். அது நமக்கும் தெரியலப்பா, நம்ம இந்த முன்னேறி அவங்க போய் வந்திருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, அமெரிக்க வீரர்கள் தளங்களிலிருந்து தப்பி ஓடினார் என்று அரசு கூறுகிறார். அமெரிக்க ராணுவத்தை காகித புலி என்றும் சொல்றார். அது நிறைய செய்தி வந்திருக்கு. நாம அவங்கள ஆங்கில படை என்று நாங்க இனி எடுக்கிறோம். ஏன்னா அந்த பேர் சொன்னா செய்தி போடுறாங்கல்ல, அதனால அதை அப்படி நாங்க போட இருக்கிறோம். வளைகுடா தளங்களிலிருந்து அந்த வீரர்கள் தங்கும் விடுதிகளுக்கு தப்பி ஓடுவதாகவும் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துவதாகவும் அரசு குற்றம் சாட்டுகிறார். ஏண்டா இந்த இவருக்கான இந்த யூடியூப் தளக்காரன் இந்த செய்தியை நிறைய எங்களுக்கு போடுறான் இல்லை, இந்த இதை கூட என்ன செய்ய போறான் தெரியல. அவனை பேரையும் சொல்றோம் இல்லை, அவனோட பேரை சொன்னா பெரிய விஷயம். ஏன்டா இதுல ஓனர் அவரை வச்சுக்கொள்ளுங்க, அவர் ஓனரா, அந்த ஓனர் சில செய்திகளை போட விடுறாரு இல்லை, சில செய்திகள் எங்கிட்ட பிளாக் ஆகிருக்கா, அதை நாங்க சொல்லிக்கிறோம். அதுக்காக தான் நீ சில ஹொட்பெட் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு புறம் இருக்க, இப்ப வளைகுடாவில் உள்ள ஆங்கில சொத்துக்களை குறிவைத்து நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளின் அளவையும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு செய்தியும் இருக்குது, அதை நாங்கள் பார்க்கலாம். மற்றும் ஈரானில் தரைப்படை மொசாட் மிகவும் வலிமையாக இருப்பதால் வான்வழி போர் தொடங்கியவுடன் ஈரானிய எதிர்கட்சி படைகளை திரட்டி அவர்களின் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்று பெஞ்சமின் தெரிவித்திருக்கிறார். சரி, பெஞ்சமின் இருக்காரா இல்லையா என்பதை இந்த தேர்தல் காலங்கள்லாம் பார்க்கலாம். இன்று கூட நேற்று மாலை கூட அவர் கூடியிருக்கின்றார். உங்களுக்கு நாளை வருது செய்த நேற்று சொல்வாராம். கூடியிருக்கின்றாங்க இராணுவ தளபதிகள், எதிர்க்க தலைவர்கள், நாடாளுமன்ற முக்கிய விஐபிகள் கூடிய போதும் அவர் வரலையே. அப்ப அவர் இருந்தா வரணுமா இல்லையா, அவர் வரட்டும், பார்க்கலாம். அது ஒரு செய்தி. மற்றும் மிகப்பெரிய ஒரு செய்தி உலகம் முழுவதும் வருகின்றது. இஸ்ரேலிய தலைமை தளபதி ஒரு 10 அபாய எச்சரிக்கைகளை வெள்ளிக்கிழமை மாலை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிடம் முன்வைத்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். ராணுவம் தனக்குள்ளேயே அதாவது இஸ்ரேலிய ராணுவம் இப்போது ஸ்ட்ராங்கா இல்லை, அவங்களுக்கு மன உளைச்சல், அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் என்று வெளிப்படைய சொல்லுகிறார். இதே நேரம் ராணுவம் தருந்து வருவதாக தலைமை தளபதி விடுத்த எச்சரிக்கையை இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் சுட்டி காட்டி மிகப்பெரிய ஒரு மோதல் ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை தினம் இஸ்ரேலிய நெசட் நாடாளுமன்றத்தில் போயிருக்கு. அவங்க நாடாளுமன்றம் எடுத்துக்கொள்வோமே, நமக்கு வாய்க்குள்ள வராத புரியாத பேரா இருக்கும். ஆக இதுதான் இன்றைய செய்திகளாக வெளிவந்திருக்கிறது. பாருங்கள், நான் முதல் ஈரான் பக்கம் போகலாம். ட்ரூப்ரமிஸ் 4 அலை 83 மேம்பட்ட ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகளை ஈரான் மிகப்பெரிய தாக்குதல்களை வெள்ளிக்கிழமை தொடுத்திருக்கிறது. ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல் அடிபட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் அதனால்தான் குவைட் நாங்க தந்திக்கு ஏற்கனவே குவைத்தோட மிகப்பெரிய சேதத்தை கண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் நீண்ட மற்றும் நடுத்தர தூர அமைப்புகள் கொண்ட திரவ எரிபொருட்கள் கொண்ட மிகவும் மேம்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகளை ஈரான் பாவித்திருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் உள்ள நிலைகளுக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொள்ள லெபனான ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கத்துடன் இஸ்ரேல் சண்டையிட்டு வருகிறது. மிகப்பெரிய திருப்பு முறையாகவும் அது பார்க்கப்படுகிறது. ஆங்கில வீரர்கள் தங்களது தளங்களிலிருந்து தப்பி ஓடுவதாக அரக்சி கூறுகிறார். அமெரிக்க ராணுவத்தை காகித புலி என்றும் சொல்லுகின்றார் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அரக்சி அவர்கள். அமெரிக்க ராணுவத்தை காகித புலி என தெஹ்ரான் முத்திரை குத்துவதால் அழுத்தத்தின் காரணமாக ஆங்கில படைகள் பின்வாங்குவதாகவும் ஈரானிய அதிகாரிகள் கூறுகிறார்கள்.
வளைகுடா தளங்களிலிருந்து அந்த வீரர்கள் தங்கும் விடுதிகளுக்கு தப்பி ஓடுவதாகவும் பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துவதாகவும் அரக்சி குற்றம் சாட்டுகிறார். அதிகரித்து வரும் பிராந்திய அழுத்தத்தின் கீழ் அந்த படைகள் காகித புலி என ஈரானிய ராணுவ அதிகாரிகள் விவரிக்கிறார்கள். தாக்குதல்களை அந்த அவங்களோட ஆங்கில தளங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் பிராந்தியம் முழுவதும் செயல்பாட்டு மாற்றங்களை செய்ய நிர்பந்தித்துள்ளதாகவும் ஈரான் தெளிவாக கூறியிருக்கிறது. வளைகுடா முழுவதும் உள்ள ராணுவ தளங்களிலிருந்து ஆங்கில படைகள் பின்வாங்கி பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் தஞ்சம் புகுவதாக குற்றம் சாட்டி வெளியுறவு அமைச்சர் அப்பாக்சி அவர்கள் என்று மிகப்பெரிய ஒரு செய்தி கொண்டை வெளியிட்டு இருக்கிறார். இந்த போரின் தொடக்கத்தில் இருந்தே ஆங்கில வீரர்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உள்ள ராணுவ தளங்களில் இருந்து தப்பி தங்கும் விடுகளில் அலுவலகங்களிலிருந்தும் ஒளிந்து கொண்டனர் என்றும் அவர்கள் குடிமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வருவதாகவும் அரக்சி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர் வளைகுடா அதிகாரிகளை நோக்கிய இரண்டாவது செய்திகளையும் அனுப்பி இருக்கின்றார். அதுவும் இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பு என்ற பெயரில் உதவியை நிறுத்த இஸ்ரேலின் காசா முற்றுகையை ஆதரித்தது. ஆனால் ஹாமஸ் ஜலசந்தியில் தன்னை தற்காத்துக் கொண்டதற்காக ஈரானை கண்டிக்கிறது. இது இரட்டை நிலைப்பாடு. இஸ்ரேலில் குற்றங்கள் சரி, ஆனால் ஆக்கிரமிப்பாளருக்கு எதிரான ஈரானின் தற்காப்பு நடவடிக்கையை கண்டிக்கப்படுது என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். அது நீடிய செய்தி நாம் கட் பண்ணி தருகின்றோம். இதே நேரம் வளைகுடாவில் உள்ள ஆங்கில சொத்துக்களை குறிவைத்து நடைபெற்று வரும் ராணுவ நடவடிக்கைகளின் அளவையும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளின் விளைவாக அந்நிய படைகள் இப்பகுதியில் இதுவரை 17 தளங்கள் அந்நிய படைகளின் 17 தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாம். அழுத்தங்களின் காரணமாக ஆங்கில படைகள் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ள என்பதை தனி அறிக்கைகள் ஒப்புக்கொண்டன. இதன் விளைவாக செயல்பாடு தடைப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டுள்ள என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நேரம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடன் தொடர்பு குறித்து பேசி வரும் வேளையில் இந்த கருத்தை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் காலிபாப் போலி செய்தி என்றும் 100% பொய்யான சோடிக்கப்பட்ட செய்தி என்றும் அவர் நிராகரித்திருக்கின்றார். இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்த அந்த சந்தேகத்துக்குரிய கோப்பு மொசாட் இயக்குனர் டேவிட் பர்னியால் எழுதப்பட்ட பிழையான தகவலின் அடிப்படையில் மொசாட் காரணங்களால் அவர் உந்தப்பட்டுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானுக்குள் தரைப்படையாக மொசாட் மிகவும் வலிமையாக இருப்பதால் வான்வழி போர் தொடங்கியவுடன் ஈரானின் எதிர்கட்சி படைகளை திரட்டி அவர்களின் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்று பெஞ்சமின் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமிய குடியரசு மிகவும் பலவீனமாக இருப்பதால் அது வீழ்ச்சியுடைய ஒரே ஒரு இறுதி உந்துதல் மட்டுமே தேவை என்றும் நெதன்யாகு ரம்பிடம் தெரிவித்திருப்பதால் அந்த செய்தி செல்லுகின்றது. பார்னியாவின் இந்த கணிப்பு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போட்டி உளவு அமைப்புகளால் கேள்விக்குழுத்தப்பட்ட போதிலும் எளிதில் நம்பக்கூடிய ட்ரம்பை அது நம்ப வைத்துள்ளது என்றும் ஒரு பொய்யாக திணிக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட பொய்களை ஒரு கோவையாக தயாரிக்கப்பட்டு ட்ரம்பிடம் கொடுக்கப்பட்டதால் ட்ரம்ப் சும்மா அந்த பொய் வதந்தியில் ஆடித்திரியது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை அழித்து அவரது மகன் மொஸ்தபா கமேனியை கடுமையாக காயப்படுத்தி ஈரானின் 40க்கும் மேற்பட்ட உயர்மட்ட தளபதிகளை கொண்ட வான்வழி தாக்குதல் நடந்த 1 மணி நேரத்திற்குள் யதார்த்தம் புலப்பட்டது. ஏனெனில் அந்த முதல் தாக்குதல் நடந்த 1 மணி நேரத்துக்குள் ஈரான் பதிலடி கொடுக்க தொடங்கியது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள், எண்ணெய் கப்பல்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது ஆகிய தனது வாக்குறுதிகளை ஈரான் நிறைவேற்றியே வருகிறது இல்லையா? இதுவும் ஒரு முதல் செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 பங்கை அது முடக்கி வருகிறது. இந்த போரில் 4வது வாரத்தில் மோதலின் முதல் சில மணி நேரங்கள் இருந்ததை போலவே ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை பராமரிப்பதில் ஈரான் சற்றும் குறைந்த திறன் கொண்டதாக தெரியவில்லை. ஈரான் நிச்சயமாக வான்வழி தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது ஒருபுறம் இருக்க, மேலும் தனது கடற்படை பல புரட்சி
கட்டளை மையங்கள் மற்றும் தனது விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் பெரும்பாலானவற்றை இழந்துள்ளது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அது வாக்குறுதி அளித்தபடியே அதன் பதில் நடவடிக்கை சமச்சீரற்றதாக இருந்துள்ளது. இந்த போரில் இருந்து ஒதுங்கி இருக்க விரும்பும் பார்வையாளர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்வதன் மூலம் இந்த போரின் புவியியல் தாக்கத்தை அது வெற்றிகரமாக விரிவடைத்துள்ளது என்றும் சொல்லலாம். இது நாம் ஒரு ஆய்வு கட்டுரை தருகின்றோமா? மேற்கத்திய அட்லாண்டிக் கூட்டணி அல்லது குறிப்பாக ஐரோப்பியர்கள் எம்மை ஏமாற்றி விட்டார்கள், இப்போது நாம் எம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஈரான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு இப்போது ஒரு பிராந்திய போரை தங்கள் கைகளில் வைத்துள்ளனர். அதை முடிவுக்கு கொண்டு வருவது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் 2000களின் முற்பகுதியில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் மீது படையெடுக்க எடுத்த முடிவால் தூண்டப்பட்ட தொடர் மோதல்களின் விளைவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 4.7 மில்லியன் மக்கள் இறந்திருக்கலாம் என்று பிரவுன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்களை கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மீதான போரின் விளைவுகள் இன்னும் யதார்த்தமாக இருக்கலாம். குறிப்பாக அது ஒரு தரைவழி படையெடுப்பாக தொடர்ந்தால் 2003 புஷ் மற்றும் முன்னாள் பிரிகேடியர் பிரதமர் டோனி பிளேயர் ஈராக் மீது தாக்குதல் நடத்திய போது நடந்ததை போலவே இவை அனைத்தும் பயங்கரமாக தோன்றினால் அதற்கு காரணம் அதுதான் உண்மையாக இருக்கும். மேலும் அனைத்தையும் அறிந்த மனிதராக முகமது அல் பரகிஸ் பேச சொல்கிறார்களாம். அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கின்றார். அல் பரகிஸை தொடர்ந்து 3 முறை சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவராக பணியாற்றி இருக்கின்றார். சதாம் ஹுசேனிடம் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி CIA மற்றும் MI6 ஆகியவை தவறான உளவு தகவல்களை கொண்ட ஒரு கோப்பு தொகுப்பை தயாரித்த போது அவரும் அப்போதைய ஐநா தலைமை ஆயுத ஆய்வாளரான ஹான்ஸ் பிலிக்ஸ் ஈராக்கின் முனைகளில் இருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஈரானில் இப்போது நடக்கும் நிகழ்வுகளுடன் உள்ள ஒற்றுமைகளை அல் பரைசி மேலும் எடுத்துரைக்கிறார். இதேவேளை இஸ்ரேலிய தலைமை தளபதி நான் 10 அபாய எச்சரிக்கைகளை விடுக்கிறேன், ராணுவம் தனக்குள்ளேயே சரிந்து விடும் என்று இன்று அவர் அவங்களோட 4ஆம் மன்ற தெரிவுக் குழுவிடம் கொடுத்திருக்கின்றார். இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் எயால் ஜமீர் அதிகரித்து வரும் செயல்பாட்டு தேவைகள் மற்றும் பெருகி வரும் ஆள் பற்றாக்குறையை காரணம் காட்டி இந்த வாரம் நடந்த பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு ராணுவம் தானாகவே சரிந்து விடும் என்று எச்சரிக்கையாக கூறப்படுகிறது. சேனல் 13 செய்தி அறிக்கையின்படி நான் உங்கள் முன்னிலையில் 10 அபாய எச்சரிக்கைகளை விடுக்கிறேன் என்று ஜமீர் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த பதவி அமைச்சரவை தீர்மானம் கொடுக்கப்படுகிறது. அதாவது இலங்கையில போன்று அமைச்சரவை தீர்மானம் மூலம் வழங்கப்பட்ட பதவிதான். அவர்தான் தலைமை தளபதி ஜமீர். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஒரு கட்டாய ராணுவ சேவை சட்டம், ஒரு காப்பு பணிச்சட்டம் மற்றும் கட்டாய சேவையை நீட்டிப்பதற்கான ஒரு சட்டம் தேவை என்று அவர் கூறியிருக்கின்றார். விரைவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அதன் வழக்கமான பணிகளுக்கு தயாராக இருக்காது என்றும் மேலும் காப்பு பணி அமைப்பும் நீடிக்காது என்றும் ஜமீர் கூறியதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி இன்று செய்தி வெளியிட்டது. கடுமையான ஆள் பற்றாக்குறையால் குறிப்பாக நடந்து வரும் போருக்கு மத்தியில் பெரும் கவலை நிலவுகிறது என்றும் இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் கூறியதாக இஸ்ரேலிய செய்தித்தாளான ஜெருசலம் போஸ்ட் மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை இன்று வெளியிட்டுள்ளது. இதுதான் இந்த பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அமைதி காலத்தில் கூட காசா, லெபனான், சிரியா மற்றும் மேற்கு கரை ஆகிய எல்லைகளில் இஸ்ரேலுக்கு குறைவான வீரர்கள் அல்ல, அதிகமான வீரர்களே தேவைப்படுவார்கள் என்று அந்த வட்டாரங்கள் கூறியதாக ஜெருசலம் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. அரசாங்கம் அதிக வீரர்களை சேர்க்கவில்லை என்றால் பெரிய இடைவெளிகள் உள்ள இடங்கள் இருக்கும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்தை இரு கட்சிகள் இன்று கடுமையாக சாடி இருக்கின்றது. இன்று நடைபெற்ற பாதுகாப்பு கூட்டத்தில் மிகப்பெரிய கருத்துக்களை அவர்கள் பரிமாறி இருக்கிறார்கள். ஜமீரின் கருத்துக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் எதிர்கட்சி தலைவர்களிடமிருந்து விமர்சனங்களை தூண்டி இருக்கிறது. அவர்கள் அரசாங்கம் நாட்டின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றும் தீவிரவாத பழமைவாத இஸ்ரேலியர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்கு அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பலமாக தெரிவித்திருக்கிறார்கள்.
அஜித் கட்சியின் உறுப்பினர்கள் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவர் MK போவாஸ் பிஸ்முல்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கின்றார். அவசரமாக ரிசல்ஸ் கட்சி படைகளை நாங்கள் இணைக்க வேண்டும் என்று. இராணுவம் சரிந்து வருவதாக தலைமை தளபதி விடுத்த எச்சரிக்கையை இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் கடினமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக ஆட்சியின் பாதுகாப்பு நிறுவனங்களில் தான் பணியாற்றிய காலத்தில் ஆக்கிரமிப்பின் ராணுவம் தரிந்து வருவதாக தலைமை தளபதி ஏஆல் ஜமீர் விடுத்த சமீபத்திய எச்சரிக்கையை விட கடுமையான எச்சரிக்கைகளை தான் கண்டதில்லை என்று இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாயிட் கூறுகிறார். இஸ்ரேலிய ராணுவம் 10 அபாய எச்சரிக்கைகளை எதிர்கொள்வதாகவும் சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் ஒரு உயர்மட்ட கூட்டத்தில் ஜமீர் கூறியதாக இஸ்ரேலின் சேனல் 13 மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியிட்டது என்று இஸ்ரேலில் பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இரும்பு படைகள் முற்றிலும் சோர்வடைந்துள்ளதாகவும் வழக்கமான படைகள் சரிந்து வருவதாகவும் ராணுவம் கடுமையான படை வீரர் பற்றாக்குறையின் போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தெளிவான உத்தியும் போதுமான பலங்களும் இன்றி இஸ்ரேலுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவின் அமைச்சரவை ராணுவத்தை ஒரு பலமுனை போருக்கு அனுப்பியுள்ளது என்றும் லாயிட் மேலும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட தலைமை தளபதிதான் இந்த எச்சரிக்கையை விடுத்ததால் மோசமான நிலைமை தனக்கு தெரியாது என்று பெஞ்சமின் நெதன்யாஹு இனிமேல் கூற முடியாது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தற்போதுள்ள ஏற்பாடுகளின் கீழ் குறிப்பாக காப்பு படைகளால் தங்களின் தற்போதைய சேவை அளவை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்று ஜமீர் எச்சரித்திருக்கின்றார். கடந்த ஒரு மாத காலமாக இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நடத்தி வருகிறது என்றும் இதன் தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் உள்ள இடங்களுக்கு எதிராக ஈரான் பதிலடி நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது என்றும் இது இந்த ஆட்சியை கைப்பற்றிய ஆட்சிக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தி வருவது என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றது. ஆக அமெரிக்க நெய்னா மிகப்பெரிய செய்தி கொண்டே கொடுத்திருக்கின்றார். 7ஆம் தேதி நாம் பார்ப்போம். 7ஆம் தேதி வரையும் பல செய்திகளை அளிவருவோம். 7ஆம் தேதி இந்த ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு பிற்பாடு மிகப்பெரிய சிவகாசி பட்டாசு வெடிகளை நாம் வளைகுடாவில் பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.